எல்லாரும் கீழே இறங்கி போறாங்க. நம்மள கேக்குறாரு, என்னடா புது வண்டியா? யார் வண்டி? பா, 2 பேருக்கும் முதல்ல ஒரு எழுத்து எம். அது நான் வண்டியில ஒட்டிருக்கேன் பாத்தீங்களாப்பா? கார்லயும் ஒட்டிருக்கேன். வளர்ச்சி பிடிக்காம ஏதோ சகுனி வேலை பார்த்திருக்காங்க. இந்த வண்டி தான்ப்பா மீனாவோட பூக்கடை. நம்மள சொல்றாரு, என்னடா பூக்கடைன்னு சொல்ற? ஆமாப்பா, இது மொபைல் பூக்கடை. பூ வச்சு எங்க வேணாலும் கொண்டுட்டு போலாம். எங்க சொல்றீங்க? ஆமா மீனா, இங்க ஒரு பாக்ஸ கட்டிட வேண்டியது. அந்த பாக்ஸ் மேல ஒரே நாள்ல 500 மாலை கட்டிய முத்துவின் மனைவி மீனான்னு எழுதிடலாம். மீனாவின் நடமாடும் பூக்கடை. எப்படி இருக்குது? நீ பண்றது சாதாரணமான வேலை இல்ல. சாமி கால்ல வைக்கிற பூவை நீ கட்டி கொடுக்கற. அம்மாவோட பேர்ல தான் பார்லர் வச்சது. அது முழுசா நிலைக்கல. நாங்களும் அம்மாவோட பேர்ல தான் பூக்கடை வச்சோம். கார்பரேஷன்காரன் தூக்கிட்டு போயிட்டான். இந்த பேரு அதான் மீனாவோட பேரே வச்சாச்சு. சுதி, திருப்பியும் கடையை நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க மீனா, கங்கராஜ்னு சொல்றாங்க. வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் சொல்றாங்க. விஜயாவும் அண்ணாமலையும் சேர்ந்து சாவியை கொடுக்கறாங்க மீனா கிட்ட. வண்டி ஓட்ட தெரியுமா மீனா? பின்னாடி உட்காருங்க, அப்ப தெரியும் முத்து நான் எப்படி வண்டி ஓட்டுறேன்னு. மனோஜ் சொல்றாரு ரோஹிணி கிட்ட, முத்து பாத்தியா, பூக்கடை போயிருச்சு, மொபைல் பிளவர் ஷாப் வச்சு கொடுத்துருக்கான். இந்த அளவுக்கு யோசிப்பாருன்னு நானும் நினைக்கல. ரவியும் ஸ்ருதியும் கூட தான் நல்லா வேலை பார்த்து சம்பாதிக்கிறாங்க. ரவியும் கார் வாங்க போறேன்னு சொல்றான். விட படிப்புலயும் டேலண்ட்லயும் அவங்க 2 பேரும் கம்மி தான். அவங்களுக்கு எல்லாமே நடக்குதே. அவங்க 2 பேரும் வேலைக்கு போறாங்க. அப்பனா என்ன நீ குத்தி காட்டுறியா? இனி எனக்கு யாராவது சப்போர்ட் பண்ணாதானே நான் முன்னேற முடியும். மேரேஜ் ஆனதுல இருந்து உன் காசை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் மனோஜ் வீட்டுக்கு. இந்த பிசினஸ் பண்ணா என்னால அச்சீவ் பண்ண முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு ரோஹிணி. நான் எங்க போவேன் பணத்துக்கு? மனோஜ், அங்கிள் கொடுத்த 27 லட்சம் ரூபாய நீ தொலைச்ச இல்ல? நான் எங்க தொலைச்சேன்? ஒருத்தி எடுத்துட்டு ஓடிட்டா. பணம் திருப்பி நம்ம கைக்கு வரணும். அததான் எடுத்துட்டு கனடாக்கு ஓடி போயிட்டாலே. அந்த பொண்ணு பேர் என்ன? ஜீவா. ஜீவாவை எப்படியாவது கண்டுபிடிச்சு அவ எடுத்துட்டு போன பணத்தை வாங்கணும் மனோஜ். கனடால எங்க இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எப்படி இருந்தாலும் ஒரு ஏஜென்சி மூலமா தானே போயிருப்பா. அங்க விசாரிச்சா தெரிஞ்சிடும். மீனா வண்டியில போய்கிட்டே பூ பிசினஸ பாக்குறாங்க. மீனா வீட்டுக்கு மீனா வண்டிய ஓட்டிட்டு வராங்க. எல்லார்கிட்டையும் காட்டுறாங்க. மீனா கிட்ட நடந்ததெல்லாம் மீனா சொல்றாங்க. வீட்டுக்காரங்க எல்லாம் சொல்றாங்க, முத்து உனக்குன்னா பார்த்து பார்த்து செய்யறாருமா, நல்ல விஷயமா. மீனாவோட அம்மா திருஷ்டி சுத்தி போடுறாங்க. வழக்கம் போல முத்துவ தப்பு தப்பா பேசுறாரு. ரோகிணியும் மனோஜும் ஏஜென்சிக்கு போறாங்க. ஒரு போட்டோவை காட்டுறாரு. இவங்க கனடாக்கு போறதுக்கு உங்ககிட்ட பிளைட் டிக்கெட் புக் பண்ணாங்களான்னு கேக்குறாரு. இல்லன்னு சொல்றாங்க. நாளை பார்க்கலாம். இன்று ரஷ்யாவின் தலைநகரம் மாஸ்கோ. நாளை சந்திப்போம்.